திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிங்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக டே சொன்னவனை பூராமே காணாமடா சண்டாளைங்களா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன் எவனே சொல்கிறானோ அவன் ஆளை காணாம். எங்கே இருக்காயின்னு தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விலாவரியாக பேசுறது வெறி சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா. அதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து இன்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னான் பாருங்க, அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? அதில் அந்த அதிர்ச்சியில் திமுக அழியன்னு சொன்னவன் அதில் பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்குண்டா 5000 போட்டு விட்டான்டான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போறார். அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு இன்னும் நினைக்கிறாரு. கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும், ஏன்னா பேச வேண்டிய வசனத்தை பூரா மேடெல்லாம் பேசினே ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு இந்த பவர் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேங்க நான். நீங்கள் நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டில் ஆள்றதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை அருமையா சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆயிரும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே. இந்த வடிவேலு பாருங்க, மக்களை வந்து முட்டாளாவே நினச்சின்னு இருக்காங்க. மக்கள் ஏற்கனவே அவர் பேசின பேச்சுக்கு வந்து அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் உளறி கொட்டி பேசிகிட்டு இருக்கார். ஒரு ரெண்டு பாயிண்ட்டை வச்சு அதை மாற்றி பேசிகிட்டு இருக்காரே வழிய அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. காமெடி பீஸாக ரியல் லைஃப்பில் பயங்கர காமெடி பீஸாக போய் அதுவும் நொறுங்கி போய் இருக்கார். என்னென்னவெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். அவர் பேச்சுக்கு ஆக்சுவலாக மரியாதை கொடுத்து பதில் கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் பதில் கொடுக்கலாம் நம்மளுடைய சேனலில் பாருங்கள்.